Assalamu alaikum students. Exercise 1.5 question number 1. Using the function f and g given below, find f of g and g of f. Check whether f of g equal to g of f. f of x and g of x ரெண்டு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் ஜியும் அண்ட் ஜி ஆஃப் எக்ஸையும் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன், எஃப் ஆஃப் ஜியோடைய ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ எழுதிக்கிங்க எஃப் ஆஃப் ஜி பக்கத்தில் எக்ஸ் போடணும். ஏன் சார் எக்ஸ் போடணும்னா இந்த ஜிக்கு பக்கத்தில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் இருக்கிறதுனால இங்கே எக்ஸை இன்புட் பண்ணிக்கிங்க. இந்த எக்ஸ் வந்து நேராக வந்து ஜிக்கு போக போகுது அண்ட் இந்த ஹாஃப் வந்து கேன்சல் ஆயிரும். அப்போ எஃப் பிராக்கெட் ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு போட்டுக்கிங்க. பிராக்கெட்குள்ள ஜி ஆஃப் எக்ஸ் இருக்கிறதுனால ஜி ஆஃப் எக்ஸோட ஆன்சர் எக்ஸ் ஸ்கொயர். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் எழுதுங்க. அப்போ இந்த இடத்துல என்ன இருக்குன்னா ரிமைனிங் ஃபங்க்ஷன் வந்து எஃப் இருக்கிறதுனால, சரிங்களா, எஃப் இருக்கிறதுனால நேராக எஃப் ஃபங்க்ஷன் வாங்க. இங்கே எக்ஸ் இருந்தால் எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் போடணும். ஆனால் அங்கே என்ன இருக்குன்னா பிராக்கெட்டுக்குள்ள எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்கிறதுனால எக்ஸுக்கு பதிலாக நீங்கள் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சிக்ஸத்துக்கு இன்புட் பண்ணால் மட்டும் போதும். இது ஈக்குவேஷனை ஒன்று வச்சுக்கோங்க. ஏன்னா எஃப் ஆஃப் ஜி முடிஞ்சிச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜி ஆஃப் எஃப் கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ இங்கே பாருங்க ஜி ஆஃப் எஃப் போடுங்க. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஏன் இன்புட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னா எஃப் இருக்கு. அப்படி இந்த எஃப் பக்கத்தில் என்ன இருக்குன்னு பாருங்க எக்ஸ் இருக்கிறதுனால நம்ம எக்ஸை போடணும். அடுத்து எக்ஸத்துக்கு நேராக ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் இருக்காங்க எஃப் இருக்கிறதுனால எஃப் கொடுத்துருங்க. இந்த ஹாஃப் வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். அப்போ ஜி பிராக்கெட் எஃப் ஆஃப் எக்ஸத்துக்கு நீங்கள் இன்புட் பண்ணுங்க. அடுத்து இந்த பிராக்கெட்குள்ள எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால எஃப் ஆஃப் எக்ஸோட ஆன்சர் எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் அப்ளை பண்ணுங்க. அப்போ ஜி பிராக்கெட்குள்ள எக்ஸ் மைனஸ் சிக்ஸ். மீதி ரிமைனிங் என்ன ஃபங்க்ஷன் இருக்குன்னா ஜி ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால அப்போ என்ன பண்ணணும், நேராக ஜி ஃபங்க்ஷன் வந்து எக்ஸுக்கு பதிலாக இங்கே எக்ஸ் ஸ்கொயர் போடணும், இங்கே ஒய்க்கு பதிலாக ஒய் ஸ்கொயர் போடணும். அப்போ இங்கே என்ன இருக்குன்னா எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் இருக்கிறதுனால இந்த எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் த ஹோல் ஸ்கொயருக்கு இன்புட் பண்ணுங்க. இது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் எஃப் ஆஃப் ஜியும் ஜி ஆஃப் எஃப்பும் ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இல்லை. therefore எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் டஸ் நாட் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். Assalamu alaikum students. Exercise 1.5 question number 1. Using the function f and g given below, find f of g and g of f. Check whether f of g equal to g of f. Substitution 2 பாருங்க. f of x equal to 2 divided by x and g of x equal to 2x square minus 1. f of g யோட ஆன்சர் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எழுதிங்க f of g of x. சரிங்களா, ஏன் நம்ம வந்து எக்ஸை போடணும்னா இந்த இதை ஜி ஃபர்ஸ்ட் இருக்கிறதுனால ஜிக்கு பக்கத்தில் எக்ஸ் இருக்கிறதுனால நம்ம எக்ஸை போடணும். இப்போ இந்த எக்ஸ் வந்து நேராக எங்கே போகும்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் ஜி இருக்கனால ஜிக்கு கொடுங்க. இந்த ஹாஃப் வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், நமக்கு வந்து கேன்சல் ஆயிரும். அப்போ எஃப் பிராக்கெட்டுக்குள்ள ஜி ஆஃப் எக்ஸ் எழுதுங்க. இப்போ இந்த பிராக்கெட்டுக்குள்ள இப்போ என்ன இருக்காங்கன்னா ஜி ஆஃப் எக்ஸ் இருக்காங்க. அப்போ ஜி ஆஃப் எக்ஸோட ஆன்சர் 2x ஸ்கொயர் மைனஸ் 1 இருக்கிறதுனால இந்த ஜி ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக நீங்கள் 2x ஸ்கொயர் மைனஸ் 1 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்போ எஃப் பிராக்கெட் 2x ஸ்கொயர் மைனஸ் 1 இது வந்து எஃப் ஆஃப் 2x ஸ்கொயர் மைனஸ் 1 சொல்லலாம். ஓகேங்களா, இப்போ மீதி ரிமைனிங் என்ன ஃபங்க்ஷன் இருக்குன்னா எஃப் ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால நேராக எஃப் ஃபங்க்ஷன் வாங்க. ஸோ எஃப் பக்கத்தில் எக்ஸ் இருக்கிறதுனால 2/x போடுவீங்க. இன் கேஸ் ஆஃப் எஃப் பக்கத்தில் ஒய் இருந்துச்சுன்னா 2/y போடுவீங்க. அப்போ எஃப்க்கு பக்கத்தில் இசட் இருந்துச்சுன்னா 2/z போடலாம். அப்படி தானே. அப்போ இந்த இடத்துல 2x ஸ்கொயர் மைனஸ் 1 இருக்கிறதுனால இந்த எக்ஸை வந்து ரிமூவ் பண்ணிட்டு நான் என்ன பண்ணணும், 2x ஸ்கொயர் மைனஸ் 1 அப்ளை பண்ணணும். அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2 டிவைட் பை 2x ஸ்கொயர் மைனஸ் 1. அப்போ இது யாரோட ஆன்சர்னா எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸோடைய ஆன்சர். சரிங்களா, இப்போ அடுத்து நமக்கு யார் வேணும் பார்த்தீங்கன்னா ஜி ஆஃப் எஃப் ஆஃப் போடணும். அவன் ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஏன் இங்கே எக்ஸ் போட்டோம்னா எஃப்க்கு பக்கத்தில் எங்கே இருக்குன்னா எக்ஸ் இருக்கிறதுனால போட்டுக்கிட்டேன். இப்போ நம்ம அடுத்து ஃபர்தராக என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த எக்ஸ் வந்து நேராக ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் வந்து எஃப்க்கு போக போகுது. அப்போ இந்த ஹாஃப் வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். அவன் ஜி பிராக்கெட் எஃப் ஆஃப் எக்ஸ். சரிங்களா, அப்போ இந்த இடத்துல பிராக்கெட்டுக்குள்ள என்ன இருக்காங்க எஃப் ஆஃப் எக்ஸ் ஆன்சர் இருக்காங்க. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸோட ஆன்சர் என்ன இருக்கு பாருங்க 2 டிவைட் பை எக்ஸ் இருக்கிறதுனால இந்த எஃப் ஆஃப் எக்ஸை ரிமூவ் பண்ணிட்டு 2 டிவைட் பை எக்ஸை வந்து இன்புட் பண்ணுங்க. அப்போ ஜி பிராக்கெட்குள்ள 2 டிவைட் பை எக்ஸ். ஓகேங்களா, இப்போ இங்கே என்ன ஃபங்க்ஷன் இருக்கு, ரிமைனிங் ஜி ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால நேராக ஜி ஃபங்க்ஷன் வாங்க. இங்கே எக்ஸ் இருந்துச்சுன்னா இங்கே எக்ஸ் ஸ்கொயர் 2x ஸ்கொயர் மைனஸ் 1 போடுவீங்க. இன் கேஸ் ஆஃப் இங்கே ஒய் இருந்துச்சுன்னா 2y ஸ்கொயர் மைனஸ் 1 போடணும். இங்கே இசட் இருந்துச்சுன்னா 2z ஸ்கொயர் மைனஸ் 1 போடணும். ஆனால் இங்கே என்ன இருக்குன்னா ஜி பக்கத்தில் 2/x இருக்கிறதுனால இந்த எக்ஸை ரிமூவ் பண்ணிட்டு 2/x ஹோல் ஸ்கொயர் போடணும். அப்போ எப்படி எழுதணும் பாருங்க 2 into 2/x ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1. சரிங்களா, இப்போ இந்த ஸ்கொயரை நான் உள்ள கொண்டு போனீங்கன்னா இந்த 2க்கும் ஸ்கொயர் போகும், இந்த எக்ஸுக்கும் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும் ஸ்கொயர் வரும். அப்போ ஆன்சர் 2 into 4 டிவைட் பை x ஸ்கொயர் மைனஸ் 1.
இப்போ இந்த 2ஐயும் இந்த 4ஐயும் நீங்கள் மல்டிபிகேஷன் பண்ணணும். நீங்கள் வந்து இந்த 2ஐ வந்து கீழே எக்ஸுக்கு ஸ்கொயர் கொடுக்கக்கூடாது, ஏன்னா மல்டிபிகேஷன் மேலே மட்டும் தான் போகும். ஓகேங்களா? அப்போ ஆன்சர் 8 டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் -1. இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2 வச்சுக்குவோம். இது யாருடைய ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா ஜி ஆஃப் எஃப் உடைய ஆன்சர். ஸோ எஃப் ஆஃப் ஜியோட ஆன்சர் ஜி ஆஃப் எஃப் உடைய ஆன்சர் நீங்கள் ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்டாக இருக்கிறதுனால அப்போ எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் டஸ் நாட் ஈக்குவல் ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். Assalamu alaikum students. Exercise 1.5 question number 1 subdivision 3. F of x equal to x plus 6 divided by 3. G of x equal to 3 minus x. ஃபர்ஸ்ட் எஃப் ஆஃப் ஜியோட ஆன்சரும் ஜி ஆஃப் எஃபோட ஆன்சரும் கண்டுபிடிக்க போகிறோம். இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும் இல்லைன்னு கேட்டிருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸோட ரிசல்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த இடத்துல எக்ஸ் ஏன் போகிறோம்னா ஜி பக்கத்தில் இங்கே எக்ஸ் இருக்கிறதுனால நம்ம எக்ஸ் போட்டுக்கிறோம். ஸோ இந்த எக்ஸோடைய ஆன்சர் வந்து நேராக ஜி ஃபங்க்ஷனுக்கு போக போது இந்த ஹாஃப் வந்து ஆட்டோமேட்டிக்காக நேரம் நமக்கு கேன்சல் ஆயிரும். அப்போ எஃப் பிராக்கெட் ஜி ஆஃப் எக்ஸ், பிராக்கெட்டுக்குள்ளே என்ன ஃபங்க்ஷன் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஜி ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால ஜி ஆஃப் எக்ஸோட ஆன்சர் 3 minus x. அதை இந்த இடத்துல பிராக்கெட்டுக்குள்ள இன்புட் பண்றோம். அப்போ f of 3 minus x. மீதி ரிமைனிங் என்ன ஃபங்க்ஷன் இருக்காங்க, f ஃபங்க்ஷன் இருக்காங்க. அப்போ இங்க f பக்கத்துல x இருந்தா x plus 6 divide by 3 போடணும். ஸோ இந்த இடத்துல y இருந்தா இன்னும் y plus 6 divide by 3 போடணும். ஆனா இந்த இடத்துல என்ன இருக்குன்னா 3 minus x இருக்கிறதுனால இந்த x ரிமூவ் பண்ணிட்டு 3 minus x இன்புட் பண்ணும். அப்ப இங்க பாருங்க 3 minus x plus 6 divided by 3. சரிங்களா? இப்போ இந்த 3 கேன்சல் பண்ணி கூட சரிங்க, ஏன்னா வந்து நமக்கு நடுவில் எனக்கு ப்ளஸ் மைனஸ்லாம் இருக்கிறதுனால நமக்கு நிச்சயம் கேன்சல் பண்ணக்கூடாது. ஸோ இந்த ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து எனக்கு 9 வரும். அப்போ ஆன்சர் 9 minus x divided by 3 ஈக்குவேஷன் 1 வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜி ஆஃப் எஃப் உடைய ஆன்சர் கண்டுபிடிங்க. அப்போ ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் உடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து சரிங்களா? நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னு பாருங்க, எக்ஸ் பிளஸ் 6 டிவைட் பை 3. ஸோ இந்த பிராக்கெட்டுக்குள்ள எக்ஸ் பிளஸ் 6 டிவைட் பை 3 நம்ம இன்புட் பண்ணியாச்சு. ஸோ மீதி ரிமைனிங் என்ன ஃபங்க்ஷன் இருக்காங்க, ஜி ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால நேராக ஜி ஃபங்க்ஷன் வாங்க. எக்ஸ் இருந்தால் 3 மைனஸ் எக்ஸ் போடணும், இங்கே ஒய் இருந்தால் 3 மைனஸ் ஒய் போடணும். ஆனால் இங்கே பிராக்கெட் பக்குள்ள என்ன இருக்குன்னா எக்ஸ் பிளஸ் 6 டிவைட் பை 3 இருக்கிறதுனால 3 மைனஸ் எக்ஸ் பிளஸ் 6 டிவைட் பை 3 பண்ணும். ஓகேங்களா? இப்போ இந்த மைனஸை நேரம் நீங்கள் உள்ள கொண்டு கொடுத்தீங்கன்னா அப்போ இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் மைனஸ் ஆகும், செகண்ட் டேர்ம் மைனஸாக மாறும். ஸோ இந்த 3 வச்சு என்ன பண்ணியாச்சு, எல்சிஎம் எடுத்தா ஆன்சர் 9 மைனஸ் எக்ஸ் மைனஸ் 6 டிவைட் பை 3. ஸோ இந்த 9லேருந்து நீங்கள் 6 சப்ராக்ட் பண்ணீங்கன்னா ஆன்சர் 3 வரும். 3 minus x divided by 3. ஸோ இந்த ரெண்டு 3யும் கேன்சல் பண்ணக்கூடாது, ஏன்னா நடுவில் மைனஸ் இருந்தால் கேன்சல் இஸ் நாட் பாசிபிள். ஸோ இப்போ ஈக்குவேஷன் 1ஐயும் ஈக்குவேஷன் 2ஐயும் நீங்கள் ரெஃபர் பண்ணீங்கன்னா ரெண்டுமே நாட் ஈக்குவல். அஸ்ஸலாமு அலைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ். எக்ஸசைஸ் 1.5 கொஸ்டின் நம்பர் 1 subdivision 4. f of x equal to 3 plus x, g of x equal to x minus 4. First f of g உடைய ஆன்சர் எப்படி பாருங்க. ஸோ f of g of x equal to, ஸோ இந்த x வந்து நேராக எங்கே போயிடும், g ஃபங்க்ஷனுக்கு மூவ் ஆயிரும். இந்த ஹாஃப் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம கேன்சல் ஆயிரும். அப்போ f பிராக்கெட்டுக்குள்ளே g of x எழுதுங்க. ஸோ பிராக்கெட்டுக்குள்ளே ஃபர்ஸ்ட் என்ன ஃபங்க்ஷன் இருக்குது, g of x இருக்கிறதுனால g of x உடைய ஆன்சருக்கு இங்கே இன்புட் பண்ணுங்க. அப்போ f பிராக்கெட்டுக்குள்ள x மைனஸ் 4. இப்போ மீதி ரிமைனிங் என்ன ஃபங்க்ஷன் இருக்கு, f ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால நேராக f ஃபங்க்ஷன் வாங்க. இங்கே x இருந்தால் 3 ப்ளஸ் எக்ஸ் போடணும். ஆனால் இங்கே x மைனஸ் 4 இருக்கிறதுனால இந்த எக்ஸுக்கு பதிலாக நான் என்ன போடணும், x மைனஸ் 4க்கு இன்புட் பண்ணும். அப்போ 3 plus x minus 4. ஸோ அப்போ இந்த 3யும் இந்த 4ஐயும் நீங்கள் சப்ராக்ட் பண்ணீங்கன்னா ஆன்சர் -1 வரும். அப்போ ஆன்சர் x minus 1. இது வந்து f of g யோட ஆன்சர். அடுத்து பார்த்தீங்கன்னா g of f ஓட ஆன்சர் எப்படி பண்ண பாருங்க. அப்போ g of f of x, ஓகேங்களா? அப்போ இந்த x வந்து நேராக ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் இருக்கு f-க்கு போகும். அண்ட் வந்து இந்த ஹாஃப் வந்து ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆயிரும். அப்போ g பிராக்கெட்ல f of x இன்புட் பண்ணுங்க. அப்போ இந்த இடத்துல f of x ஓட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு, 3 plus x இருக்கு. அப்போ இந்த பிராக்கெட்குள்ள g பிராக்கெட் 3 plus x எடுத்துங்க. இப்போ நேராக ரிமைனிங் என்ன ஃபங்க்ஷன் மட்டும் இருக்குன்னா g ஃபங்க்ஷன் இருக்கு. அப்போ நேராக g ஃபங்க்ஷன் வாங்க. அப்போ இங்கே x இருந்தால் x மைனஸ் 4 போடணும். ஆனால் இந்த இடத்துல பிராக்கெட்குள்ள 3 மைனஸ் எக்ஸ் இருக்கிறதுனால இந்த எக்ஸை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டு 3 plus x போடுங்க. அப்போ 3 plus x minus 4. அப்போ இந்த ரெண்டையும் நீங்கள் சப்ராக்ட் பண்ணீங்கன்னா ஆன்சர் x minus 1 வரும். இப்போ நீங்கள் ஈக்குவேஷன் 1ஐயும் ஈக்குவேஷன் 2ஐயும் ரெண்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ரெண்டுமே எப்படி இருக்கும், ஆட்டோமேட்டிக்காக சேமாக இருக்கும். அப்போ ஃப்ரம் 1 and 2ல இருந்து f of g of x equal to g of f of x. அப்போ சில கண்டிஷனுக்கு மட்டும் இந்த காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். சரிங்களா? சின்ன கண்டிஷனுக்கு மட்டும் ஈக்குவலாக இருக்கும். அப்போ இந்த இடத்துல f of g of x equal to g of f of x. Assalamu alaikum students. Exercise 1.5 question number 1 subdivision 5. f of x equal to 4x square minus 1, g of x equal to 1 plus x. First f of g ஓட ஆன்சரும் g of f ஓட ஆன்சரும் எப்படி வரும் பாருங்க.
ஃபர்ஸ்ட் எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் இன்புட் பண்ணுங்க. ஸோ இந்த எக்ஸ் வந்து என்ன ஃபங்க்ஷன் இருக்கு, ஜி பக்கத்தில் இருக்கனால நேரம் ஜிக்கு போயிடும். இந்த ஹாஃப் வந்து ஆட்டோமேட்டிக்காக நேரம் ரிமூவ் ஆயிரும். அப்போ எஃப் பிராக்கெட்ல ஜி ஆஃப் எக்ஸ். அப்போ பிராக்கெட்டுக்குள்ள என்ன ஃபங்க்ஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜி ஆஃப் எக்ஸ் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னா ஜி ஆஃப் எக்ஸோட ஆன்சர் இருக்குன்னா 1+x. அப்போ இந்த 1+x எழுதுங்க. அப்போ எஃப் பிராக்கெட்ல 1+x எழுதியாச்சு. இது ரிமைனிங் என்ன ஃபங்க்ஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எஃப் ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால அப்போ இங்கே பாருங்க எஃப் ஃபங்க்ஷனில் எக்ஸ் இருந்தால் 4x² - 1. அப்போ இங்கே என்ன இருக்குன்னா 1+x இருக்கிறதுனால இந்த எக்ஸை வந்து ரிமூவ் பண்ணிக்கிட்டு நம்ம 1+x² போடணும். அப்போ எப்படி இருக்குன்னா 4 × 1+x² - 1. இதை நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், இல்லை இப்படி வச்சுக்கலாம், நோ ப்ராப்ளம். அடுத்து நமக்கு என்ன வேணும், ஜி ஆஃப் எஃபோட ரிசல்ட் வேணும் பாருங்க. அப்போ ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். அப்போ இந்த எக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் இருக்குன்னா எக்ஸ் எஃப் இருக்கிறதுனால நேரம் எஃப்க்கு போயிடும். அப்போ இந்த ஹாஃப் வந்து நமக்கு ரிமூவ் ஆயிரும். அப்போ ஜி பிராக்கெட்ல எஃப் ஆஃப் எக்ஸ்னு வந்துடும். அப்போ பிராக்கெட்டுக்குள்ள என்ன ஃபங்க்ஷன் இருக்கு, எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால எஃப் ஆஃப் எக்ஸோட ஃபங்க்ஷன் வந்து 4x² - 1. அப்போ ஜி × 4x² - 1 எழுதியாச்சு. மீதி ரிமைனிங் என்ன ஃபங்க்ஷன் இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஜி ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால நேரம் ஜி ஃபங்க்ஷன் வாங்க. எக்ஸ் இருக்கிறதுனால 1+x போடணும். ஆனால் இந்த இடத்துல 4x² - 1 இருக்கிறதுனால இந்த எக்ஸை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டு 4x² - 1 போடணும். அப்போ ஆன்சர் 1 + 4x² - 1. ஸோ இந்த +1 -1 கெட் கேன்சல். அப்போ வாட் இஸ் ஆன்சர் 4x². இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2 வச்சுக்கலாம். ஸோ இங்கே பாருங்க ஈக்குவேஷன் நம்பர் 1ஓட ஆன்சரும் ஈக்குவேஷன் நம்பர் 2ஓட ஆன்சரும் எப்படி இருக்குன்னு பாருங்க. ரெண்டுமே சேமா இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இங்கே சேமாவே இல்லை. therefore கண்டிப்பாக எப்படி இருக்காது, f of g of x does not equal g of f of x.